Hey guys, welcome back. நம்ம கிட்ட வந்து இப்போ REALME 9 Pro ஸ்மார்ட்ஃபோன் இருக்கு. நம்ம சேனல்ல ரீசெண்டா வந்து அதிகமா வந்த ரிக்வெஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா REALME UI வந்து செட்டப் பண்ற வீடியோ தான் கேட்டிருந்தீங்க. ஏன்னா நம்ம சேனல்ல வந்து One UI, Fun Touch, MIUI, Moto, Tecno இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்மார்ட்ஃபோன்ஸ் கவர் பண்ணியிருந்தோம். பட் REALME UI தான் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா என்கிட்ட வந்து ரீசெண்டா REALME ஃபோன்ஸ் எதுவும் இல்லை. இப்போ 9 Pro வந்த உடனே வந்து REALME UI செட்டப் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து புதுசாக ஒரு REALME ஸ்மார்ட் ஃபோனை செட்டப் பண்ணணும்னு நினைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து பழைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ரீசெட் பண்ணிவிட்டு புதுசாக ஸ்மார்ட் ஃபோன் வந்து செட்டப் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு ஹலோன்னு வருது. இங்கே வந்து நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறமா லாங்குவேஜ் வந்து கேட்குது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் இருக்குது. நம்ம ரீஜனல் லாங்குவேஜ் கூட இருக்குது. இங்கே வந்து நேபாளி, மராட்டி, ஹிந்தி, அதுக்கப்புறமா வந்து கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணியிருந்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடா எல்லாம் இருக்குது. உங்களுக்கு தமிழ் தேவைப்பட்டதுன்னா கூட வந்து தமிழ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகிடும். இப்போ வந்து நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா வந்து செலக்ட் ரீஜன் கேட்குது. ரீஜனில் வந்து நீங்கள் எந்த கண்ட்ரியில் இப்போ இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரீஜன் வந்து நான் இப்போ இந்தியா செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்றேன். சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் வந்து உங்கள் கண்ட்ரியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா வந்து லீகல் இன்ஃபர்மேஷன் ஒன்று காட்டுது. REALME ஸ்மார்ட் ஃபோன் யூசர் அக்ரிமெண்ட் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து யூசர் பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. அது வந்து ஆப்ஷனலாக இருக்குது. சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்குது. அதுவும் வந்து ஆப்ஷனல் தான். அந்த ஆப்ஷனல் மட்டும் வந்து அன்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அண்ட் இப்போ வந்து கனெக்ட் டு வைஃபைன்னு காட்டுது. சப்போஸ் நீங்கள் வந்து இன்டர்நெட் இப்போவே கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்டர்நெட் வந்து வைஃபை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. பட் 9 Pro ஸ்மார்ட் ஃபோனில் வந்து டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது. சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் 2.4 GHz அண்ட் 5 GHz ரெண்டு பேண்டுமே காட்டுது. ஸோ நான் இப்போ வந்து வைஃபை கனெக்ட் பண்ணிடுறேன். ஒன்ஸ் நீங்கள் வைஃபை கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுங்க. சப்போஸ் வந்து நீங்கள் சிம் கார்டு போட்டு மொபைல் டேட்டா வழியாக யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் ஃபோனை ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கூட வந்து நீங்கள் சிம் கார்டு போட்டுக்கலாம். சில பேர் எல்லாமே வந்து 100% சார்ஜ் ஆனதுக்கப்புறமா வந்து நான் ஃபோனை யூஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். 8 hours சார்ஜ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. 100% வரைக்கும் சார்ஜ் பண்ணிங்கனாலே வந்து மோர் தென் சஃபிஷியன்ட் தான். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா வந்து செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ் இந்த பேஜ் வரும். இந்த பேஜ் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். அண்ட் இந்த பேஜில் வந்து காப்பி ஆப்ஸ் அண்ட் டேட்டா இருக்கும். டோன்ட் காப்பி கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். சப்போஸ் நீங்கள் வந்து பழைய ஃபோன்லேருந்து டேட்டா காப்பி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கே வந்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க. பட் இன்னொரு டெடிகேட்டட் வீடியோ வந்து பழைய ஃபோன்லேருந்து புது ஃபோனுக்கு டேட்டா எப்படி காப்பி பண்ணுறதுன்னு பற்றி நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து கூகுள் சைன்இன் பேஜ் வந்திருக்கு. சப்போஸ் மெயில் ஐடி வந்து நீங்கள் எப்போவே சைன்இன் பண்ணணும்னா இங்கேயே சைன்இன் பண்ணலாம். இல்லைனா வந்து நீங்கள் ஸ்கிப் கொடுத்துடலாம். ஸ்கிப் கொடுத்துட்டா கூகுள் சர்வீசஸ் பேஜ் வந்திருக்கும். இங்கே வந்து நீங்கள் மோஸ்ட்டாக வந்து டிசேபிள் பண்ணிவிடுங்க. லொக்கேஷன் டேட்டா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அலோ ஸ்கேனிங் இருக்கும். நியர்பை வைஃபை வந்து ஸ்கேன் பண்ணும். சென்ட் யூசேஜ் அண்ட் டயக்னோஸ்டிக் டேட்டா இருக்கும். இதையும் வந்து அன்டிக் பண்ணிடலாம். நம்ம மொத்தமாக அன்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அக்செப்ட் கொடுத்துருங்க. இங்கே வந்து ரிவ்யூ அடிஷ்னல் ஆப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த பேஜில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இது வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஷேர் சாட் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்ஸ்டால் ஆகாது. கூடவே வந்து கூகுள் ஹோமோ இருக்குது, அதுவும் வந்து இன்ஸ்டால் ஆகாது. பட் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த ரெண்டு ஆப்புமே இங்கே வந்து டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓகே கொடுத்துருங்க. நான் இப்போ வந்து அன்டிக் பண்ணிவிட்டு ஓகே தரேன். அண்ட் இப்போ வந்து REALME அக்கௌண்ட்டில் வந்து சைன்இன் பண்ண சொல்லி கேட்குது. உங்கள்கிட்ட எக்ஸிஸ்டிங்காக வந்து REALME அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே கூட வந்து நம்ம போய் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஸ்கிப் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா வந்து நேவிகேஷன் பேஜ் காட்டுது. பட்டன் வேணுமா இல்லைனா கெஸ்டர் வேணுமான்னு பட்டன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்து அந்த ட்ரிபிள் நேவிகேஷன் பட்டன் வந்துடும். பேக் போகிறது, ரீசெண்ட் ஆப் வர்றது எல்லாம். அதுவே கெஸ்டர் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கீழே வந்து அந்த நேவிகேஷன் பட்டன் டிஸ்பிளே ஆகாது. கம்ப்ளீட்டாக வந்து கெஸ்டர் மூட் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பட்டன் நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து பட்டன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் தரேன். அதுக்கப்புறமா வந்து அன்லாக் மெத்தட் வந்து கேட்குது. நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ஃபேஸ் அன்லாக், பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போயே வந்து செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை ரிஜிஸ்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இங்கே வந்து நியூமரிக், பேட்டர்ன், ஆல்ஃபா நியூமரிக்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து பேட்டர்ன் எதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே வந்து இங்கே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நியூமரிக் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து வெறும் நம்பர் மட்டும் போட்டு ஃபோன் லாக் பண்ணிடலாம். ஆல்ஃபா நியூமரிக்னா நம்பர் ப்ளஸ் வந்து வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ப்ளேஸ் பண்ண சொல்லி கேட்கும். சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபோனில் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு வேளை பேக் சைடாக இருக்கா இல்லைனா ஃப்ரண்ட்டில் வந்து இன்டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்களான்னு. ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நம்ம டச் பண்ணி எடுத்தாலே போதும். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆக ஸ்டார்ட் ஆகிடும்.
அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா வந்து ரெக்கமெண்டட்னு ஒரு பேஜ் இருக்கும். ஃபோனில் வந்து இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான இது வந்து அப்டேட் ஓவர் நைட் வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிடலாம். கிளான்ஸ் ஃபார் ரியல்மின்னு இருக்கும். லாக் ஸ்க்ரீனில் வந்து வால்பேப்பர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அதுக்காக இதை ரெண்டுத்தையுமே வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்ததுக்கப்புறமா வந்து வெல்கம் டு ரியல்மி யூஐன்னு வந்துருச்சு. கெட் ஸ்டார்டட் கொடுத்துடலாம். ரியல்மி யூஐ செட்டப் பண்ணுறது வந்து நிறைய ஜிம்னாஸ்டிக் வேலை பார்க்குற மாதிரி எதுவும் இல்லை, கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ நான் சொன்ன மெத்தட் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் ரியல்மி ஃபோன்ஸ் வந்து செட்டப் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் செட்டப் பண்ணிவிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தோன்னா, மேலேருந்து கீழே நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த குளோபல் சர்ச் தான் வந்து ஓப்பன் ஆகும். இந்த குளோபல் சர்ச் வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கனாலே இது ஓப்பன் ஆகிடும். இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஹோம் ஸ்க்ரீன் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே ரைட்டு ஸ்வைப் பண்ணிங்கன்னா மோர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மோர்க்குள்ளே போயிடுங்க. அதுக்கப்புறமா இங்கே ஸ்வைப் டவுன் ஆன் ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும். இது குளோபல் சர்ச்சுக்கு பதிலாக நோட்டிஃபிகேஷன் ட்ராயர் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் பார் வந்துடும். ஸோ இதனால் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து உள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா ஆப் ட்ராயரில் வந்து எக்கச்சக்கமான ப்ளோட் வந்து இருக்குது. ப்ளோட்னா ப்ரீ இன்ஸ்டால்டு சாஃப்ட்வேர், ஃபேஸ்புக் டெய்லி ஹண்ட்டு, இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு எது எல்லாமே வந்து தேவையில்லைன்னு நினச்சிங்களோ அதை வந்து உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். ஃபேஸ்புக் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அன்இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணி வந்து உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து ஜோஷு, மோஜு, ஃபோன்பே எக்கச்சக்கமாக இருக்குது. பட் ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஹே ஃபன்னெல்லாம் இருக்குது. ஹே ஃபன் அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. ஹாட் ஆப்ஸ் வந்து நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. பட் வந்து 4 ஸ்டாப் டிசேபிள் பண்ண முடியும். ஹாட் ஆப்ஸ் மாதிரி ரியல்மியோட ஆப்ஸ் வந்து நீங்கள் போய் டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு எது தேவைன்னு பார்த்துட்டு நீங்களே அதை சூஸ் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத ஆப்ஸ் வந்து அன்இன்ஸ்டால் டிசேபிள் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப் ட்ராயரில் வந்து அந்த ஆப்ஸ் காட்டாது. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி வந்து நம்மளால் ஈஸியாக வந்து ஒரு ரியல்மி ஸ்மார்ட் ஃபோனை வந்து செட்டப் பண்ண முடியும். நீங்கள் வந்து 9 ப்ரோன்னு மட்டும் இல்லை, ரியல்மியில் எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி வந்து ரியல்மி யூஐ வந்து நீங்கள் செட்டப் பண்ணிவிடுங்க. ஃபோனை புதுசாக செட்டப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எக்ஸிஸ்டிங்காக வந்து ஃபோனை நீங்கள் ஒரு அப்டேட்க்கு அப்புறமா ரீசெட் பண்ணுறீங்களோ இல்லை எந்த ரீசனுக்காக ரீசெட் பண்ணிவிட்டு திருப்பி செட்டப் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.